ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வறுத்த அரிசி சோப்பு வறுத்த அரிசி மாவும் அவிச்ச கோதுமை மாவு ஒரு கப், ரெண்டுலேயும் ஒவ்வொரு கப் எடுத்து புட்டு அவிக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல கொதி நீர் சேர்த்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒரு ஓரமாக வைப்பேன். கொதிக்க எனக்கு புட்டு கொத்தே இல்லாத கொஞ்சம் ஆறணும். இங்கெல்லாம் புட்டுக்கு நான் ஒரு கறி வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி அதையும் சேர்த்து பச்சை மிளகாய் 2-3 அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வரும்போது தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்லா அதில் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இதுக்கு பால் எடுத்து வச்சுக்கேன். கட்டிப்பால் 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லா பாலும் நான் ஒன்றாவே சேர்க்க போகிறேன், தனித்தனியாக சேர்க்கல. எல்லா பாலையும் ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் 2 தேக்கரண்டி சேர்க்குறேன். கூடுதலாக காரம் சாப்பிட்றவங்க கூடுதலாக சேர்க்கலாம். நான் 2 கரண்டி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மஞ்சளும் சேர்த்து இது இறைச்சிக்கறி மணம் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கரம் மசாலா பொரிமத்தூள் அது கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்து இதுக்கு நான் சோயா மீன் சுடுதண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து அதுவும் அதில் போட்டுட்டு இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் பாதிலையும் பாதி காவாசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சோயா மீட் கொஞ்சம் பாலெல்லாம் ஊறி நல்லா வெந்து வரணும். இது சாப்பிட்றதுக்கு இறைச்சிக்கறி மாதிரியே இருக்கும். இப்போ புட்டு இங்கே நான் புட்டு கொத்திட்டேன். இப்போ இதில் தேங்காய்ப்பு கொஞ்சமும் புட்டு கொஞ்சமும் தேங்காய்ப்பு கொஞ்சம் புட்டு கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் குழல்ல அவிய விடுறது. இது குழல்ல அவிஞ்சு வெளியே நாங்கள் எடுக்கும்போது உடனே நாங்கள் ஒரு பிளேட்டில் இந்த புட்டை நாங்கள் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற விடணும். அல்லண்டா பைப்பை திறந்து நாங்கள் அந்த பைப்பில் வெளியால் கொஞ்சம் ஊரத்தில் இப்படி பிடிச்சிட்டு தான் நாங்கள் இந்த புட்டை குழல் புட்டை தள்ளி எடுத்தால் தான் இந்த புட்டு உடையாமல் அப்படியே முழுசாக எங்களுக்கு வரும். இல்லாட்டி உடைஞ்சு உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், அந்த உடையாமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த புட்டு ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் அவிச்ச கோதுமை, இது 2 தான் நான் சேர்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கு பகல் வச்சேன், எங்கள்கிட்ட ஒரு பருப்பு கறி உண்டு, அந்த கறியும் வச்சு நான் இந்த சோயா மீட் கறி இறைச்சி கறி மாதிரி நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். அதையும் தான் நான் இன்றைக்கி வச்சு இதுக்கு ஒரு முட்டை உண்டு, எல்லாத்துக்கும் முட்டை ஆம்லெட் போட்டுக்கிறேன். முட்டை ஆம்லெட்டும் போட்டு சாப்பிட அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். புட்டு சாப்பாடு தான் இங்கே கூடுதலாக நாங்கள் சிலங்கையிலலாம் கூடுதலாக புட்டு தான் சாப்பிட்றது. புட்டு சாப்பிட்டா கொஞ்சம் எங்களுக்கு பசியெல்லாம் கொஞ்சம் அடங்குண்டாலும் இந்த புட்டுலாம் எல்லோரும் கொஞ்சம் ஒரு நாட்டம் கூட. புட்டு இறைச்சி கறியோட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், நண்டு குழம்போட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்போட இறாலோட தேங்காய் பாலும் வாழைப்பழமும் வச்சு சாப்பிடலாம், தேங்காய் பாலும் கருப்பட்டியோடையும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு. நான் இந்த சின்ன சின்ன ரெசிபிலாம் பார்த்துப்பீங்க, நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.